அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ரைஸ் மணி அனௌன்ஸ்டு பை தமிழ்நாடு சிஎம் டு டிசைஃபர் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொள்ள தமிழக முதல்வர் அறிவித்த பரிசு தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1925ஆம் ஆண்டு பார்த்தா நமக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இருக்கிறதாக ஜான் மார்ஷல் அவர்களால் உலகத்துக்கே தெரியப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விழாவில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம முதலமைச்சர். இந்த சிந்துவெளி எழுத்துக்களை டிசைஃபர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இல்லை குழுக்களுக்கு பார்த்தோம்னா $1 மில்லியன் அமெரிக்கன் வந்து பரிசாக தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். சரிங்களா? அடுத்தது, மாளிகை மேடு எக்ஸ்கவேஷன் சைட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாளிகை மேடு அகழ்வாய்வு இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம், இங்கதான் மாளிகை மேடு அப்படிங்கிற இந்த அகழ்வாராய்ச்சி தளம் இருக்கு. எப்படி பள்ளிச்சந்தை திடல்னு கேட்டா கீழடின்றதை சொல்றோம், அதே மாதிரி மாளிகை மேடுன்னு கேட்டா கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது, which are the following places known as ரெயின்போ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் இடங்களில் எது உலகின் வானவில் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானவில் தலைநகரம் என்று எந்த நகரத்தை நம்ம சொல்றோம்னா அதிகமாக வானவில் அங்கே வந்து தென்படும். சரிங்களா? அதனால தான் வானவில் நகரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னா ஹவாய். ஓகேங்களா? இந்த ஹவாய் அப்படிங்கிற இந்த பகுதி தான் வானவில் நகரம் அப்படிங்கிறது அது சொல்றாங்க. அடுத்தது, தமிழ்நாடு ரேங்கின் பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ், பஞ்சாயத்து அதிகாரப்பரிவு குறியீட்டில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், ஓகேங்களா, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இதில் தமிழகத்தோட இடம் என்ன அப்படின்னா 3வது இடத்துல 68 அப்படிங்கிற இந்த ஸ்கோரில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, 68 பாயிண்ட் சம்திங். சரியா? ஸோ இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் யாருன்னா கர்நாடகா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா கர்நாடகா இருக்காங்க. அடுத்ததா கேரளா, தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. சரியா? பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி 6 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. லாஸ்டா, நேஷனல் விமென்ஸ் டே இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் பின்வரும் எந்த தலைவரை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, சரோஜினி நாயுடு அவங்களுடைய நினைவாக தான் இந்த நேஷனல் விமென்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.